உண்மையில் இந்த பிராந்தியம் இப்பொழுது ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக அமைதியோடு இத்தகைய ஒரு மஜ்லிஸ்லே அமர்ந்து நல்ல விஷயங்களை பரிமாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அந்த வகையிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்த ஒரு மாபெரும் அருள். இந்த நாட்டுக்கு வெளியே அதிகமானவர்கள் நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று பயந்து அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த நாட்டிலே அமைதியாக பிரச்சனையின்றி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இத்தகைய மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அதற்காக உடனே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ஷேக் அக்ரம் அப்துல் சமத் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் எங்களோடு தங்கி இருந்து எங்களுக்கு பல்வேறு வகையான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நான் நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது கூட பல சகோதர சகோதரிகள் ஷேகுடைய வகுப்புகளில் இருந்து பிரயோஜனம் அடைவதை எனக்கு ஞாபகப்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு மத்தியிலே ஷேக் அவர்கள் இருப்பது மிகப்பெரிய அருள். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் அவருடைய நிகழ்ச்சிகளின் மூலமாக பயன்பெற வேண்டும். குறிப்பாக இன்று அவர்கள் செய்ய போகின்ற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. நாங்கள் எல்லோரும் மிக கவனமாக உள்வாங்க வேண்டிய தலைப்பு. உண்மையிலேயே கருத்து வேறுபாடு என்பது முஸ்லிம் உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு அருள். ஆனால் அந்த அருளை நாங்கள் மிக சரியாக புரிந்து கொள்ளாமல் பிழையாக புரிந்து கொண்டதன் காரணமாக இன்று எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகளும் பிரிவினைகளும் தோன்றி உள்ளதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே அத்தகைய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகாமல் நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது பற்றிய அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த வகையிலே ஷேக் அக்ரம் அப்துல் சமத் போன்றவர்கள் இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே அது சம்பந்தமாக மிக தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு வழங்கி வைப்பார்கள். அந்த வகையிலே அவர்களை இந்த தலைப்பிலே உரையாற்றுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு விளங்குதோ தெரியாது. கொஞ்சம் எனக்கு அதை உறுதிப்படுத்துங்க. விளங்குது சார், விளங்குது. ஓகே ஓகே ரைட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நாங்கள் இந்த தலைப்பு உண்மையிலே இஸ்லாத்தில் சட்டக்கருத்து வேறுபாடுகளும் அதற்கான காரணங்களும் என்று சொல்கிற இந்த தலைப்பை நாங்கள் ரமலானுக்கு முன்னர், கிட்டத்தட்ட ஷாபான் மாதத்துக்கும் முன்னர் நாங்கள் இந்த தலைப்பை ஆரம்பித்து இதில் 2 செஷனுகளை நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட நான் பிளான் பண்ணினதன் அடிப்படையில் ஒரு 4 செஷன் நடாத்துவதற்குரிய மாதிரி தான் நான் இந்த தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணினேன். அப்போ அந்த வகையில் ஏற்கனவே 2 செஷன்கள் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதோட மீதமுள்ள 2 செஷன்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் அடுத்த வாரங்கள்லையும் நாங்கள் அதை நிறைவு செய்வதற்கு முயற்சிக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுவரையில் நாங்கள் இந்த தலைப்பில் என்ன பார்த்துருக்கின்றோம் என்று சொல்கிறத ஒரு சுருக்கமான ஒரு ரீகேப் கொண்டு நாங்கள் செய்து கொண்டு போவோம். நாங்கள் ஆரம்பமாக ஷரியா என்று சொல்கின்ற அந்த கருத்து சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதில் நாங்கள் சுருக்கமாக சொன்னால் ஷரியா என்று சொல்கிறது வஹி என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். அது குர்ஆனாகவும் சுன்னாவாகவும் அது பிரதிபலிக்கின்றது என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம். 2வது பிரதானமாக நாங்கள் பார்த்ததில் ஃபுக்ஹ் என்று சொல்கிறதுக்கான அந்த கருத்து என்னன்றதை நாங்கள் பார்த்தோம். ஃபுக்ஹ் என்று சொல்கிறதுனூடாக நாங்கள் சொன்னோம், ஃபுக்ஹ் என்று சொல்கிறது ஷரியாவில் இருக்கின்ற குர்ஆன் வசனங்களாக இருக்கலாம், ஹதீஸ்களுடைய வசனங்களாக இருக்கலாம். இவற்றை மனித அறிவு விளங்கி கொள்ளுதல் என்று சொல்வதைத்தான்
நாங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்லுவோம் என்று நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் ஷரியாவுக்கும் ஃபிக்ஹுக்கும் இடையிலான மிக பிரதானமான வேறுபாடுகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் ஷரியாண்டு நாங்கள் சொல்கிறது அது வஹி, ஃபிக்ஹுண்டு நாங்கள் சொல்கிறது அது மனிதனுடைய அறிவு. அந்த வகையில் வஹி அது மாற்றம் அடையாது. எல்லா சூழல்லையும் எல்லா காலத்திலையும் வஹி என்று சொல்வது ஒன்றுதான், அல்லது ஷரியா என்று சொல்வது ஒன்றுதான். ஆனால் ஃபிக்ஹ் என்று சொல்வது கால சூழ்நிலைகளுக்கேற்ப மாறுபட முடியும். அதே மாதிரி ஷரியா என்று சொல்வது அதில் தவறுகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃபிக்ஹ் என்று சொல்வது அது மனிதனுடைய புரிதல், மனித அறிவு என்ற வகையில் அதில் பிழைகள் தோன்றியலும் தவறுகள் தோன்றியலும் யாருக்கும் ஷரியாவை மறுத்துரைக்கிறதற்கு இயலாது. ஆனால் ஃபிக்ஹை பொறுத்தவரையில் அதில் விவாதிப்பதற்கு இடம் இருக்கின்றது. அதை மறுத்துரைப்பதற்கான அந்த இடம்பாடு வாய்ப்பு இருக்கின்றது. அதை யாருக்கும் அந்த அந்த உரிமையும் மறுக்கிறதற்கு முடியாது. அந்த வகையில் ஒருவருடைய அந்த ஷரியா எதுவுமே கட்டுப்படுத்தாது. அது எல்லா கட்டுப்பாடுகளையும் தாண்டின ஒரு விஷயம். என்னடா அது வஹி. ஆனால் மனிதனுடைய அறிவை இன்னொரு அறிவு மறுதளிக்க முடியும். அவர்கள் அதாவது அந்த அல்லது இப்போ ஒருத்தருடைய கருத்து இன்னொருத்தரை ஒரு நாளும் கட்டுப்படுத்துறதில்ல. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருப்பது மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்க முடியும். என்னுடைய அறிவுக்கு சமானமானது தான் இன்னொருத்தருடைய அறிவும். அப்போ அது ஒருத்தர் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களாக ஒரு நாளும் இருக்க மாட்டாது. அப்போ இதுதான் ஃபிக்ஹ் என்று சொல்றதற்கும் ஷரியா என்று சொல்றதற்கும் இடையிலான சில வேறுபாடுகள் என்று சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அந்த வகையில் ஃபிக்ஹை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறோம் அதில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல நிலைப்பாடுகள் இருப்பது சாத்தியமானது என்று நாங்கள் சொன்னோம். அந்த பின்புலத்தில் தான் நிறைய சட்டத்துறைக்குள்ளால நிறைய மதுஹபுகள் தோற்றம் பெற்றன என்று சொல்றது சம்பந்தமாகவும் நாங்கள் விளக்கினோம். அந்த வகையில் சட்ட கருத்து வேறுபாடு என்று சொல்றது என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் சட்ட அறிஞர்கள் அவங்களோட ஆய்வின் போது அந்த மற்ற அறிஞர்களுடைய அந்த கருத்துக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்றதைத்தான் இந்த சட்ட கருத்து வேறுபாடு என்று நாங்கள் சொல்றோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரத்தில் அது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் நான் வருகின்ற முடிவும் பிரிதொருவர் வருகின்ற முடிவும் வித்தியாசமானதாக காணப்படுகின்றது என்று சொல்வதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சட்ட கருத்து வேறுபாடுகள் என்று சொல்லி. இந்த சட்ட கருத்து வேறுபாடுகளை நாங்கள் சொன்னோம் இது உண்மையிலே ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. இதுல ஒன்று சரியானது அடுத்தது பிழையானது என்று சொல்வது அல்ல. இதனுடைய அடிப்படை இயல்பு என்ன என்று சொன்னா இது பன்முகத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தனவ் என்று சொல்ற பன்முகத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதிர் இயல்பு கொண்டது அல்ல என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை நாங்க விளங்கப்படுத்தினோம். இங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க சொன்னோம் என்றால், இப்போ குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாங்க அதை ஆய்வு செய்ய போற நேரத்தில் அல்லது அதை மனித அறிவு விளங்க முற்படுகின்ற நேரத்தில் அங்க எல்லா குர்ஆன் வசனங்கள்லையும் எல்லா ஹதீஸுகள்லையும் நாங்க எங்களோட அறிவை பிரயோகிக்கிற நேரத்தில் வித்தியாசமான பல புரிதல்கள் தோன்றுவதற்கான இடம்பாடு எல்லா குர்ஆன் வசனத்திலையும் எல்லா ஹதீஸுகள்லையும் இருக்கின்றனவா என்று சொன்னால் அப்படி அல்ல. குர்ஆன் வசனங்கள்லையும் ஹதீஸுகள்லையும் நாங்கள் சொல்லுவோம், அதை நாங்கள் இரண்டாக வகுத்து நாங்கள் பார்ப்போம். அல் கத்இ அத்தன்னி என்று சொல்லி. கத்இ என்று சொல்றது அங்க ஒரு ஒரு கருத்தை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடம்பாடு இருக்கின்ற சட்ட வசனங்கள் அதை நாங்கள் கத்இ என்று சொல்லுவோம். அதை யாரு எந்த அறிஞர் ஆய்வுக்குட்படுத்தினாலும் எல்லாருமே ஒரே வகையான முடிவுக்குத்தான் வருவார்கள். அதற்கான நாங்கள் உதாரணங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தினோம். அதே மாதிரி வன்னி என்று சொல்றது அங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல விளக்கங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சட்ட வசனங்கள்.
அதை நாங்க வன்னி என்று சொல்லுவோம். அதை தமிழ்ல நாங்க திட்டவட்டமானவை என்றும் திட்டவட்டமற்றவை என்று சொல்லியும் அதை நாங்க வேறுபடுத்தி விளங்கப்படுத்தினோம். அப்ப அந்த வகையில சட்ட கருத்து வேறுபாடு என்று சொல்றது என்ன என்று சொல்றதை நாங்க சாரம்சப்படுத்தி சொன்னோம்டா, சட்ட கருத்து வேறுபாடு என்று சொல்றது குறித்ததொரு சட்ட விவகாரத்துல தோன்றுகின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு நிலைப்பாடுகள், அவை ஒன்றையொன்று எதிரானவை அல்ல. அது எங்க அந்த அந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் எந்த இடத்துல நிகழும் என்று சொன்னா, அது ஷரியால நிகழ மாட்டாது. மாற்றமாக ஃபிக்ஹ்ல தான் அந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் நிகழ முடியும் என்று சொன்னோம். அதே மாதிரி ஃபிக்ஹ்லையும் கத்இயான, அதாவது ஆஹ், அதாவது திட்டவட்டமான விவகாரங்கள்ல அல்லது திட்டவட்டமான வசனங்கள்ல இந்த ஆஹ், ஆஹ், இந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாட்டாது. மாற்றமாக லன்னியான, அதாவது திட்டவட்ட மற்ற வசனங்கள்ல அல்லது விவகாரங்கள்ல தான் இந்த சட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்று சொல்லி நாங்க சொன்னோம். அப்ப இதுதான் சட்ட கருத்து வேறுபாடுகள் என்றால் என்ன என்ற அந்த கருத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்க சொன்ன சுருக்கமான அறிமுகம். அடுத்து நாங்க 2வது பகுதியில நாங்க வந்தோம் என்னண்டா, சட்ட கருத்து வேறுபாடுகளுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி. வசனங்களினுடைய பல்பொருள் அமைப்பு, அதாவது குர்ஆன் வசனங்களே அல்லது ஹதீஸ் வசனங்களே நாங்க பார்க்குற நேரத்துல அந்த வசனங்கள் மொழியிலேயே பல கருத்துக்களை குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றன. அந்த வகையில அந்த அவற்றை ஆய்வு செய்ய தான் முழு முஸ்லிம் உம்மத்தும் கருத்து வேறுபாடு இல்லாம ஒத்துக்கொண்ட சட்ட மூலாதாரங்கள். பெரும்பாலான அறிஞர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் இஜ்மா கியாஸ் என்று சொல்கின்ற அந்த 4 சட்ட மூலாதாரங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனைய சட்ட மூலாதாரங்களை பொறுத்தவரையில இமாம்களுக்கு மத்தியில விரிவான கருத்து வேறுபாடு காணப்படுகின்றன என்று சொன்னோம். அதுல சில இமாம்கள் சில சட்ட மூலாதாரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் இன்னும் ஏனைய சட்ட மூலாதாரங்களை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை இருக்கின்றது. இதன் காரணமாகவும் இந்த சட்ட மூலாதாரங்களை ஏற்றல் மறுத்தல் என்று சொல்கின்ற அந்த விஷயத்துக்கு இடையில் உள்ள வித்தியாசப்பட்ட நிலைப்பாடுகள் காரணமாகவும் சட்ட விவகாரங்கள்ல பல்வேறு வித்தியாசமான நிலைப்பாடுகள் தோன்றி இருக்கின்றன என்று சொல்லி நாங்க சொன்னோம். அதற்கான சில உதாரணங்களையும் நாங்க விளங்கப்படுத்தினோம். அதே போல 3வது காரணமாக நாங்க அடையாளப்படுத்தினது ஹதீஸுகளினுடைய ஆதாரபூர்வ தன்மை, அதுல காணப்படுகின்ற வேறுபாடுகள் காரணமாக நேரத்தில் வித்தியாசமான நிலைப்பாடுகள் வந்திருக்கின்றன. அதாவது ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு ஹதீஸ் காணப்படும், ஹதீஸ் இருக்கும், ஆனா அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா, சஹீஹானதா இல்லையா என்று சொல்வதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருகிறது. சிலர் அதை சஹீஹானது, அதை ஆதாரமாக கொள்ளலாம் என்று சொல்லி கருதுகிறார்கள். அதனால அந்த குறித்த விவகாரத்தை அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் இன்னொரு சாரார் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக கருத மாட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் அந்த குறித்த விஷயத்தை அனுமதிக்க மாட்டார்கள். இப்படி இந்த ஒரு ஹதீஸினுடைய ஆதாரபூர்வ தன்மையில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாட்டினால அங்க சட்ட நிலைப்பாடுகள்லையும் வித்தியாசப்பட்ட கருத்துக்கள் தோன்றுகின்றன. அதற்கான உதாரணங்களையும் நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தினோம். அப்ப இந்த 3 உதாரணங்களை நாங்க கடந்த 2 செஷன்கள்ல கடந்த செஷன்ல நாங்க பார்த்தோம். இந்த 3 காரணங்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள்ல நாங்க அடுத்த 3 காரணங்களையும் நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். அதுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்.
சிந்திக்கும் முறை சார்ந்த வேறுபாடு என்று சொல்றது. இது உண்மையிலே இது இது ஏன் முக்கியம் என்று சொன்னா, அல்லாஹு தாலாட படைப்பியல்புலேயே அல்லாஹு தாலா மனிதர்களை எல்லாரையுமே ஒரே மாதிரி சிந்திக்கின்றவர்களாக படைக்கல. மனிதர்கள் சிந்திக்கின்ற அந்த முறை சம்பந்தமாக அவங்களுடைய அந்த அந்த திங்கிங் ஸ்டைல், திங்கிங் பேட்டர்ன், இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்ப நாங்க இந்த சட்ட விவகாரங்களுக்குள்ளால போய்த்து பார்க்கிற நேரத்துல மிக முக்கியமாக இந்த சட்ட வசனங்களோட நேரடி மொழி கருத்து, இப்ப குரானும் ஹதீஸும் அரபு மொழியில தான் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில அரபு மொழியினூடாக நேரடியாக அந்த வசனத்திலிருந்து நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய கருத்து என்ன என்று சொல்கின்ற அந்த நேரடி வசனங்கள் சொல்லுகின்ற கருத்தை அதிலிருந்து முடிவை பெற்றுக்கொள்கின்றவர்கள் ஒரு சாரார் இருந்தார்கள். அதே மாதிரி அந்த சட்ட வசனங்கள் சொல்கின்ற நேரடி மொழி கருத்தை தாண்டி அந்த வசனம் சொல்லப்பட்ட பின்புலம் என்ன, நோக்கம் என்ன, காரணம் என்ன போன்ற இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கு நாங்க அதிலிருந்து என்ன முடிவை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சிந்தித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வார்த்தையை சொன்ன, நாங்க சாதாரணமா எங்கட அன்றாட வழக்கிலையும் பார்ப்போம் என்னடா, ஒருத்தர் ஒரு 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 வார்த்தையை சொல்றாரு, ஒரு 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 விஷயத்த சொல்றார், அதுல அவர் நேரடியாக என்ன மீன் பண்றார் என்று சொல்ற அந்த கருத்து அவர் அதனூடாக சொல்ல வார விஷயம் அதுவல்ல என்று சொல்ற அந்த அதுல அவர் உண்மையில இதை சொல்லல, அவர் நாடினது இதைத்தான். எனவே நாங்க இந்த கருத்தை தான் நாங்க காணுகின்ற பொதுவான வித்தியாசம். அப்ப மனிதர்களுடைய படைப்பியல்புலேயே இந்த வேறுபாடு இருக்கின்றது. இப்ப இதன் காரணமாகத்தான் நாங்க பார்க்கலாம் என்னன்னா, இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்துக்குள்ளால அதுல ஹிஸ்டரியை நாங்க எடுத்து படிச்சு பார்க்கிற நேரத்துல 2 முக்கியமான சிந்தனை பாங்குகள் இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்துக்குள்ளால தோன்றி இருக்கின்றது. அதாவது 2 ஸ்கூல் ஆஃப் தோட்ஸ், அதாவது அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தோட், அதாவது அந்த 2 சிந்தனை பள்ளிகள் அல்லது 2 சிந்தனை பிரிவுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அல் மദ്രസ அல் மக்காசிதியா, அல் மദ്രസ அல் லாஹிரியா என்று சொல்லுவோம். மദ്രസல் மக்காசிதியா என்று சொன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சட்ட வசனம், குரான் வசனமாக இருக்கலாம், ஹதீஸா இருக்கலாம், அதனுடைய அது இறங்கின காரணம் என்ன, இறங்கின பின்புலம் என்ன, எந்த பிரச்சனையை மையப்படுத்தி அந்த வசனம் இறங்கியது, அந்த வசனத்துக்கு இறங்கின அந்த அந்த வசனம் சொல்லுகின்ற நோக்கம் என்ன, அந்த அந்த பிரச்சினையிட வடிவம் என்ன போன்ற பல பின்புலங்களை வச்சு அதன் அடிப்படையில அந்த வசனத்திலிருந்து நாங்க எதை விளங்கி கொள்ளலாம் என்று சொல்லி சிந்திக்கின்ற பாங்கு, நோக்கம் என்ன, காரணம் என்ன, நியாயம் என்ன என்று சொல்கின்ற அடிப்படையில் சிந்திக்கின்றவர்கள் என்று சொல்ற. அதை நான் விளக்கம் என்னன்றத நாங்க பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்றது. அவங்க அந்த வசனத்தினுடைய காரணம், நோக்கம், பின்புலம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். நேரடியாக அந்த வசனம் மொழி விதிகளின் அடிப்படையில், இப்ப ஒரு அந்த எந்த மொழி எடுத்தாலும் அதற்குரிய இலக்கண விதிகள் இருக்கும். அப்ப அந்த விதிகளின் அடிப்படையில அந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து என்ன என்று அந்த நேரடியான கருத்தை எடுப்பார்கள். இது
தனங்களை மாத்திரம் அடிப்படையாக வைத்து சிந்திக்கின்றவர்களும் இருப்பார்கள். நிறைய நாள்ல என்ன தேவை என்று சொல்லி யோசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு என்ன தேவை என்று சொல்லி யோசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இது சிந்திக்கின்ற பாங்கில் உள்ள வித்தியாசங்கள். அப்ப ஒருத்தர் நோக்கத்தை வச்சு சிந்திக்கின்ற அதே நேரத்தில் இன்னொருத்தர் வெறுமனே டெக்ஸ்ட்டை மட்டும் வைத்து முடிவுகள் எடுக்கின்றவர்களாக இருப்பார்கள். இது மனிதர்கள்ல இந்த வித்தியாசம் இருக்கிறது. இப்ப இந்த வித்தியாசம் சஹாபாக்கள்ல கூட இருந்திருக்கிறது. சஹாபா சமூகத்துல இந்த வித்தியாசம் இருந்திருக்கிறதாண்டா இப்ப நாங்க தெளிவாக காணுகின்ற ஒரு உதாரணம் தான் இந்த ஹதீசு பனி குரைதா என்று சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பனு குரைதா என்ற கோத்திரத்திட அங்க என்ன நடக்கிறது என்று சொல்றத பார்த்து வருவதற்காக ஒரு 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 சின்ன குழுவினரை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சொல்ற உபதேசம் என்னண்டா, லா யுஸல்லியன் அஹதுக்குமுல் அஸ்ர இல்லா ஃபி பனி குரைதா. நீங்க உங்கள யாரும் ஒரு ஆளும் கூட நீங்க அசர் தொலோனும் பனு குறைலால தான். அப்போ ஒரு நாள் காலையில அல்லது இப்ப லோஹரு புறகண்டு வச்சுக்கொள்ளுவோமே, நாங்க இப்ப ரசூல்லா அனுப்புறார், லோஹரு புறகு தான் போறாங்க. இப்ப போறாங்க, நீங்க அசர் தொழுற நேரத்துல அப்ப அந்த அசர் தொலோனும் பனு குறைலா லேண்ட்ல அவங்களோட பூமிக்கு போய்த்து தான் நீங்க அசர் தொழணும் என்று சொல்லித்தான் அனுப்பி வைக்கிறார். இப்ப இவங்க இடையில போய் கொண்டிருக்கிறாங்க, இப்ப பிரயாணம் போகிறாங்க. போய்கொண்டிருக்கிற நேரத்துல இடையில அசருக்குரிய நேரம் வந்துருது, அசர் தொழுறதுக்கான நேரம் வந்துருது. இப்ப அவங்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வருது. இப்ப அசர் டைம் ஆயிட்டு தானே, இப்ப நாங்க வழியில அசர் தொழுறா இல்லாட்டி பனு குறைலாட பூமிக்கு பெய்த்து தான் அசர் தொழுறா? எப்ப நாங்க அசர் தொழுற? ஏன்னா பனு குறைலாட பூமிக்கு போகும் வரையில நாங்க வெயிட் பண்ணினோம்டா அசர் நேரம் பிந்திரும். அப்ப அங்க கருத்து வேறுபாடு வந்தது. ஒரு குரூப் சொன்னாங்க என்னண்டா, ரசூலுல்லா எங்களுக்கு சொன்னது என்ன, அசர நீங்க தொழணும் எங்க, பனு குறைலா பூமியில தான். அப்ப ரசூல்லாட வேர்ட் அதுதான், அதை நாங்க மீறப்படாது, அங்க பெய்த்து தான் அசர் தொழுவோம், அது மகரிப் பிந்தினாலும் பரவாயில்ல. இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். அடுத்த தரப்பினர் சொன்னார்கள் என்னண்டா, இங்கு ரசூலுல்லா சொன்னதனுடைய நோக்கம் என்ன, ரசூல்லாட இந்த வசனத்திட நோக்கம் நாங்க அங்க போய்த்து தான் அசர் தொழணும் என்றது அல்ல, அசர் நேரம் வந்தாலும் பரவாயில்ல நீங்க அங்க போய்த்து அசர் தொழுங்க என்று சொல்றது அல்ல ரசூல்லாட நோக்கம். ரசூல்லாட நோக்கம் அசர் நேரம் ஆகின்ற நேரத்தில் நீங்க அந்த லேண்ட்ல இருக்கணும். அப்படி என்றா நீங்க அவசரமாக உங்களோட பயணத்தை போங்க, டிலே ஆக்க வானம், ஸ்பீடாக நீங்க உங்களோட பயணத்தை போகணும் என்பதுதான் ரசூல்லாட வார்த்தையோட நோக்கமே ஒழிய நாங்க அசர் நேரம் பிந்தினாலும் கூட அங்க போய்த்து தான் தொழணும் என்று சொல்வது அல்ல என்று சொல்றது ரெண்டாவது குரூப்ட ஆர்கியூமெண்டாக இருந்தது. இவங்க ரெண்டு தரப்பும் ஆர்கியூ பண்ணி கொண்டு இருந்தாங்க, முடிவுக்கு வரையலாம். அப்ப கடைசிக்கு என்ன முடிவு எடுத்தாங்கண்டா, ரைட், இங்க தொழணும் என்று சொல்றாக்கள் தொழுங்க, அங்க போய்த்து தொழுறன்னு சொல்றாக்கள் அங்க போய்த்து தொழுங்க. அப்ப ரெண்டு கருத்தையுமே அமுல்படுத்துவோம். நாங்க இதுல எது சரி எது பிள்ளைன்றத மதீனாக்கு திரும்பி போய்த்து ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்வோம். அப்ப இவங்க மதீனாக்கு அப்படியே செஞ்சு அங்க பனு குறைலாக்கும் போயிட்டு ரிட்டர்ன் மதீனாக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க என்னடால், இப்ப இதுல இப்படி நடந்தது, இப்ப நாங்க இதுல யாரு சரி யாரு பிள்ளை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு தரப்பையுமே சரி கண்டார். நீங்க ரெண்டு பேரு செஞ்சதும் சரிதான். அப்ப யாரையுமே உங்களோட இந்த முடிவு பிழையானது என்று சொல்லி சொல்லல. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல பாருங்க என்னடா, அப்ப நோக்கம் என்ன என்று சொல்லி சிந்தித்தவர்களும் இருந்தார்கள், நேரடி வசனம் சொல்லுகின்ற கருத்து என்ன என்று சொல்லி பார்த்தவர்களும் இருந்தார்கள். அப்ப இந்த ரெண்டு வகையான சிந்தனை பாங்கும் காணப்பட்டு இருக்கிறது என்று சொல்றதைத்தான் நாங்க அதிலிருந்து விளங்குறோம். அப்ப அந்த பின்புலத்தில் நாங்க விளங்குற முக்கியமான உண்மை என்னண்டா, இது யதார்த்தம் என்று சொல்வது மட்டுமல்ல, இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்துக்குள்ளால இந்த சிந்தனை பாங்கு, இது ரெண்டையுமே நாங்க பிழை சொல்லியலாம். இந்த ரெண்டும் இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்துக்குள்ளால இருக்கின்ற இரண்டு வகையான சிந்தனை பாங்குகள் என்று சொல்லி, இதன் காரணமாகத்தான் பிற்பட்ட இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளங்கணும் என்னண்டா, இந்த ரெண்டும் மദ്രസல் மகாசிதியா என்று சொல்ற சிந்தனை பாங்கும்
இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்துக்குள்ளால் அங்கீகரிக்கப்பட்ட சிந்தனைப்பாங்கு. மദ്രസ லாஹிரியா என்று சொல்ற அந்த சிந்தனைப்பாங்கும் அங்கீகரிக்கப்பட்ட சிந்தனைப்பாங்கு. ஆனா இந்த ரெண்டுக்குள்ளாலையும் ரெண்டு தீவிரமான நிலைப்பாடுகள் பிற்பட்ட காலங்கள்ல வந்தன. அந்த ரெண்டும் அனுமதிக்கப்படல. மദ്രസാல் மக்காசிதியாவுக்குள்ளால அந்த அந்த வகையான சிந்தனை பாங்கிட ஒரு தீவிர நிலைப்பாட்டு தான் நாங்க சொல்லுவோம் அல் பாத்தினியா என்று சொல்றது. பாத்தினியா என்று சொன்னா எந்த வசனத்துக்கும் நேரடி கருத்து இல்லை, அதற்கு ஒரு உட்கருத்து தான் இருக்கின்றது என்று சொல்றது. இப்ப உதாரணமாக அந்த தத்பஹு பக்கரா என்று குரான் சொன்ன நீங்க ஒரு மாட்டை அருங்கள் என்று சொல்ற, அது மாடு என்று சொல்றது அது மாட்டை குறிக்காது, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் குறிக்கும் என்று சொல்லி இப்படி அந்த அதாவது எந்த பகுத்தறிவு ரீதியாகவோ அல்லது மொழி விதிகளின் அடிப்படையிலோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு உட்கருத்து இருக்கின்றது என்று சொல்ற அப்படியான ஒரு சிந்தனை பாங்கு வளர்ச்சி அடைஞ்சது. அது இமாம்களால் அங்கீகரிக்கப்படல. அது ஒரு மறுதளிக்கப்பட்ட ஒரு சிந்தனை பாங்கு. அதே மாதிரி இந்த மദ്രസ லாஹிரியாவுக்குள்ளால தோன்றின இன்னொரு சிந்தனை பாங்குடைக்கு அதை அரபுல சொல்வார்கள் அல் மദ്രസா அல் ஹர்ஃபியா என்று சொல்லி. அதை நவீன காலத்துல இந்த வாக்கியவாதம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த அவங்க அந்த மொழியியல் விதிகளையும் தாண்டி ஆரம்ப காலங்கள்ல அரபுலகத்துல இப்படி சில இஜ்திஹாதுகள் இருந்திருக்கின்றன, இப்படி சில முடிவுகள் சட்ட முடிவுகள் இருந்திருக்கின்றன. அதாவது அவங்க சொல்லுவார்கள் என்னண்டா இந்த இந்த டை கட்டுறது ஹராம் என்று சொல்ற ஒரு ஃபத்துவா அரபுலகத்தில் இருந்தது. டை கட்டுறது ஹராம், ட்ரௌசர் உடுக்கிறது ஹராம் என்று சொன்னார்கள். ஏன் காரணம் என்று சொன்னா டை கட்டுறதும் ட்ரௌசர் உடுக்கிறதும் டை மட்டும் இல்ல, கோட் உடுக்கிறது, கோட் போட்டு டை கட்டுறது, அதுக்கு மெச்சாகிற மாதிரி ஒரு நாங்க ட்ரௌசர் போடுறேன்னு சொல்றது அது ஹராம் என்று சொன்னார்கள். ஏன் என்றா அது மேற்கத்தியவர்களுடைய ஒரு ஆடை கலாச்சாரம். ஒரு ஹதீஸ் வருகிறது, மன் தஷப்பஹ மா பி கௌமின் ஃபஹுவ மின்ஹு. யாரு ஒரு சமூகத்தினுடைய கலாச்சார பண்புகளை பின்பற்றுகிறாரோ அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஆவார் என்று சொல்ற அந்த கருத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து இதற்கு அப்ளை பண்ணினார்கள். அப்ப அந்த அந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து ஒரு சமூகத்தினுடைய அந்த நடைமுறையை நாங்க பின்பற்றினோம்னா நாங்களும் அந்த சமூகம். அப்ப மேற்கத்து சமூகத்தினுடைய ஒரு ஆடை வடிவத்தை நாங்க பின்பற்றினோம் என்று சொன்னாப்ல, அப்ப நாங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவராவர். அப்ப அந்த வகையில அந்த டை கோட் உடுக்கிறது ஹராம் என்று சொல்லி சொன்னார்கள். அது மாதிரி இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு ஒரு புக்கை வாசிக்கிற நேரத்துல அந்த அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க அண்டர்லைன் பண்ணுவோம். அதை ஹைலைட் பண்றதுக்கு நாங்க அண்டர்லைன் பண்ற ஒரு 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 பழக்கம் ஒன்று இருக்கிறது. அதையும் ஹராம் என்று சொன்னார்கள். ஏனென்றா அண்டர்லைன் பண்ற அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தவர்கள் மேற்கத்தியர்கள். அதை நாங்க பின்பற்றினா அந்த சமூகத்தை போன்றவர்கள் ஆவோம் என்று சொல்லி, அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்றது, நீங்க ஓவர்லைன் பண்ணுங்க என்று சொன்னார்கள். இப்படியான சில ஃபத்துவாக்கள் வந்தன. உண்மையில அந்த ஹதீஸ் கருத்து அது அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மார்க்க அனுஷ்டானங்கள், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், இதை நாங்க பின்பற்றுதல் என்று சொல்றது அந்த சமூகத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம். அதை நாங்க பின்பற்றக்கூடாது. என்னடா கலாச்சார மரபுகள் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட சூழலை வாழுகின்ற எல்லாருக்கும் பொதுவானது. அதை மார்க்கம் தடுக்கல்ல. அப்ப இப்ப அரபு சமூகத்துல இந்த இந்த சௌப் உடுக்கிறது, இந்த ஜில்பாப் உடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அரபு சமூகத்தினுடைய ஒரு கலாச்சார மரபு. அது மார்க்கம் வலியுறுத்தின ஒரு ஆடை ஒன்று அல்ல. அப்ப அந்த வகையில அந்த 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 ஹதீஸை நாங்க அதனுடைய அந்த மொழி விதிகளையும் தாண்டி மிகவும் ஒரு அதாவது மிக மேலோட்டமாக புரிந்து கொண்டதனால தான் இந்த வகையான முடிவுகளை எடுத்தார்கள். அப்ப இந்த அல் மദ്രസ அல் ஹர்ஃபியா அது
பிழையானது. நவீன காலத்துல பலரும் அப்படியான நிலைப்பாடுகளுக்கு போனார்கள். அதை பொதுவாகவே அறிஞர்கள் மறுத்துரைத்தார்கள். அப்ப மதரசா மகாசிதியா ஏற்றுக்கொள்ளத்தக்கது, மதரசா லாஹிரியா ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதோட பாத்னியாவும் ஹர்ஃபியாவும் அது மறுதளிக்கக்கூடியவை என்று சொல்றதை நாங்க காண்றோம். அப்ப ஒரு கருத்து வேறுபாடு பிற்பட்ட கால இமாம்களுக்கு மத்தியில வந்தது. என்று சொல்றேன். இப்ப அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை சொல்கின்றான் என்று சொன்னார். நீங்க நோன்பு பிடிங்க என்று சொல்றான், நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க, நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள், அக்கிமிஸ் சலாத் என்று சொல்றான். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சட்டங்களை சொல்றான். இந்த சட்டங்களுக்கு காரணம் இருக்கின்றதா இல்லையா? ரீசனிங் என்று சொல்ற ஒரு விஷயம் நாங்க அல்லாவினுடைய சட்டங்களுக்கும் அல்லாவினுடைய செயல்களுக்கும் ரீசனிங் சொல்லேலுமா? இயலாதா? இமாம்கள் ஒரு சாரார் சொன்னார்கள் என்னண்டா, அல்லாஹ் காரணங்களுக்கு அப்பாற்பட்டவன், எனவே அல்லாவினுடைய செயல்களுக்கும் சரி அல்லாவினுடைய சட்டங்களுக்கும் சரி காரணங்கள் சொல்லி நாங்க அல்லாவை வரையறுக்க முடியாது என்று சொன்னார்கள். இன்னொரு சாரார் சொன்னார்கள், அப்படி இல்லை, நாங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு காரணம் கற்பிக்கிறதற்கு இயலாம், வணக்க வழிபாடுகள் சார்ந்த பல விஷயங்களுக்கு காரணம் கற்பிக்கிறதுக்கு கஷ்டம். ஏனென்றா அது எங்களுடைய மனித பகுத்தறிவால் அதை அடையாளம் காண்றது, அதை கண்டுகொள்றது சிரமமானது. ஆனால் மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்களுக்கு காரணம் இருக்கின்றது. அப்ப காரணங்களின் அடிப்படையில நாங்க சட்டங்களை பெற முடியும் என்று சொல்லி சொன்னார்கள். அப்ப ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு ஒரு பொது காரணம் ஒன்றை வச்சு நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பான். அப்ப அந்த காரணத்தை நாங்க அடையாளம் கண்டோம்டா, அதே காரணம் இருக்கின்ற நேரத்துல நாங்க அதே சட்டத்தை என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட அந்த புதிய ஒரு பிரச்சனை வர நேரத்திலையும் அந்த காரணம் இருக்கின்ற நேரத்துல அதே சட்டத்தை நாங்க அங்க அமுல்படுத்த முடியும் என்று சொல்லி சொன்னார்கள். இதைத்தான் பிற்பட்ட காலத்துல இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் கியாஸ் என்ற அந்த அணுகுமுறையினூடாக சொன்னார்கள். அப்ப இந்த காரணம் காணுதல் என்று சொல்றது அங்க இமாம்களுக்கு மத்தியில மிக முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம். அப்ப இந்த ரெண்டு வகையான இஜ்திஹாதும் இருந்திருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு தரப்புலையும் சில நியாயங்கள் இருக்கின்றன. அப்ப அதுல நாங்க நடுவுல நின்று பார்க்கிற நேரத்துல சில விவகாரங்கள்ல காரணம் காணேலாத விவகாரங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி அடிப்படையில சட்டங்கள் என்று வருகின்ற நேரத்துல அவற்றில கண்டிப்பாக காரணம் காண முடியும். காரணங்களின் அடிப்படையில தான் அல்லாஹு தாலா சட்டங்களை சொல்லி இருக்கின்றான் என்று நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த வகையான இந்த சிந்திக்கின்ற முறை சார்ந்த வேறுபாட்டினாலதான் இந்த கருத்து வேறுபாடுகள் இஸ்லாமிய சட்ட மரபுக்குள்ளால தோன்றினதை நாங்க காணலாம். அப்ப இந்த ரெண்டு வகையான இந்த வேறுபாடுகளின் அடிப்படையில், இந்த சிந்திக்கின்ற முறை சார்ந்த வேறுபாட்டின் அடிப்படையில சில உதாரணங்கள், அதன் அடிப்படையில் வித்தியாசமான நிலைப்பாடுகள். இப்ப உதாரணத்துக்கு இமாம் இப்னு ஹஸ்ம், இவர் இந்த அல் மத்ரஸா லாஹிரியா என்ற அந்த சிந்தனை பாரம்பரியத்தின் பின்புலத்துல வந்தவர். அவரு அவருடைய ஒரு இஜ்திஹாத் ஒன்று இருக்கிறது. இதை உண்மையிலே அந்த லாஹிரியா இஜ்திஹாதாக நாங்க கருதுவதற்கு கஷ்டம். அதை உண்மையிலே ஒரு வகையான அந்த ஒரு 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 ஹர்ஃபியா இஜ்திஹாத் மாதிரி தான் அது. அதாவது அதை பலரும் சொல்வார்கள், நவீன கால அறிஞர்கள் பலரும் சொல்றாங்க, அது மின் ஜல்லாத்தி இப்னு ஹஸ்ம். இப்னு ஹஸ்ம் அவருடைய அந்த ஆய்வுல தவறு விட்டு ஒரு இடம் என்று சொல்வார்கள். அதாவது இப்ப ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு 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 பெண், ஒரு ஒரு திருமணம், ஒரு 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 கன்னி பெண்ணுக்கு நாங்க ஒரு திருமணம் பேசுறேன்னு சொன்னா அவளுடைய விருப்பம் கேட்கணும் என்று சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அப்படி விருப்பம் கேளுங்க, சம்துஹா, அவளுடைய மௌனம் தான் அந்த அவள் அதுக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற வடிவம் என்று சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அவள் மௌனமாக இருந்தா அவளுக்கு விருப்பம் என்று கருத்து என்று சொல்லி ரசூல்லா சொன்னார். இப்ப இமாம் இப்னு ஹஸ்ம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற நேரத்தில் அவர் சொல்றாரு என்னண்டா, இப்ப அந்த பெண் வாயை திறந்து எனக்கு விருப்பம் என்று சொல்ற அந்த வார்த்தையை சொன்னால் இப்ப அந்த திருமணம் செல்லுபடியாகுமா?
அவர் சொல்லுவாரு, அப்படி அந்த பெண் சொல்லக்கூடாது, அவள் மௌனமாகத்தான் இருக்கணும், சொன்னால் அந்த திருமணம் செல்லுபடியற்றதாக மாறும் என்று சொன்னார். இப்ப இந்த இஜ்திஹாத நாங்க இத அந்த அந்த லாஹிரியா இஜ்திஹாதாக நாங்க கொள்ளையிலுமா? ஏன்னா அப்படி கொள்ளையலான்னு சொல்லித்தான் நவீன கால அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றா இன்றுள்ள சமூக வழக்கத்துல நாங்க பார்க்கோம்னு சொன்னா, பெண்கள் இயல்பாக அந்த பேசுற சுதந்திரம் நிறைய இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை சூழல் நிறைய மாறி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு விருப்பமின்மை என்று சொல்றது நேரடியான வார்த்தை பிரயோகங்கள்ல தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்ப அந்த வகையில ஒருத்தர் தனக்கு விருப்பம் என்று சொல்றதையும் சொல்லுவார், விருப்பம் இல்லை என்று சொல்றதையும் சொல்லுவார். அப்ப விருப்பம் என்று சொன்னாலோ விருப்பம் இல்லை என்று வாயை திறந்து சொன்னாலோ திருமணம் செல்லுபடியற்றதாக மாறுகிறது என்று சொல்றது அது ஒரு ஒரு மிக சரியான ஒரு புரிதல் என்று சொல்லி நாங்க கருதுவதற்கு இல்லை. அதே நேரத்துல பாருங்கடா, இமாம் இப்னு ஹஸ்ம் சொன்ன இன்னொரு ஜித்திஹாத், அது இன்றைக்கு நவீன காலத்துல மிக பொருத்தமான ஒரு ஜித்திஹாதாக பலரும் சொல்வார்கள். அதுதான் இப்ப ஹதீஸ்ல அந்த குரான்ல வருகிறது, யா யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் ஃபக்துபு, சூரத்துல் பக்ரால வரக்கூடிய வசனம். அதாவது இந்த கடன் கொடுக்கல் வாங்கல்களின் போது அவற்றை நீங்க பதிவு செய்யுங்கள், எழுதி வையுங்கள் என்று சொல்லி குரான் சொல்கிறது. இப்ப இதுல ஜும்ஹூருடைய நிலைப்பாடு, அதாவது பெரும்பாலான இமாம்களுடைய நிலைப்பாடு, கடன் கொடுக்கல் வாங்கலின் போது எழுதி வைக்கிறது கட்டாயமா இல்லையா என்று சொல்றதுல பெரும்பாலான அறிஞர்களோட நிலைப்பாடு அது கட்டாயமானது அல்ல, அது ஒரு ஆகுமான செயற்பாடு, அது வாஜிபும் அல்ல சுன்னத்தும் அல்ல, அது ஒரு ஆகுமான செயற்பாடு மட்டும்தான். நீங்க விரும்பினா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், அதுக்கு செஞ்சாலும் நன்மையும் இல்லை, செய்யாவிட்டாலும் பாவமும் இல்லை, இப்படித்தான் சொன்னார்கள் பெரும்பாலான அறிஞர்களோட நிலைப்பாடு அதுதான். ஆனா இமாம் இப்னு ஹஸ்ம் சொன்னாரு, இல்ல அது வாஜிப். குர்ஆன் ஃபக்துபு எழுதுங்கள் என்று ஒரு கட்டளையாகத்தான் சொல்கிறது. எனவே எழுதுவது கட்டாயமானது. ஏனென்றால் அந்த விஷயத்துல தவறு விடுகின்ற நேரத்துல பின்னால நாங்க எழுதாம விடுகின்ற நேரத்துல பின்னால நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திக்க வேண்டி வரும், நிறைய மனசு முரண்பாடுகள், குழப்பங்கள், பிளவுகள், இப்படி பல விஷயங்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாகின்றது. அந்த வகையில் எழுதுவது வாஜிப் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க பாருங்க, சட்ட ரீதியாகவே அதனை கொண்டு வந்து தான் இருக்கிறார்கள். அப்ப அது எழுதுவது கட்டாயமானது என்று சொல்ற மாதிரி ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இன்றைய சூழ்நிலைகளை நாங்க வச்சு பார்க்கிற நேரத்துல உண்மையிலே அந்த இமாம் இப்னு ஹஸ்மினுடைய அந்த நிலைப்பாடு தான் மிகவும் பொருத்தமான. அப்ப அவர் நேரடி வசனங்கள்ல நின்றுதான் அந்த முடிவுக்கு வந்தார். அது லாஹிரியா நிலைப்பாடு. ஆனா அடுத்தவர்கள் பார்த்தார்கள் என்னன்னா, இத அந்த கால சூழலோட பொருத்தி பார்த்தார்கள். அந்த கால சூழல்ல மக்கள் நிறைய நேர்மையாக இருக்கிறார்கள், நல்லவர்கள், அவங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் குறைவு, கொடுக்கல் வாங்கல்கள் பொதுவாகவே நம்பிக்கையின் அடிப்படையில தான் நடக்கின்றன. அப்ப அதுல ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை, அப்ப நீங்க விரும்பினா செய்யுங்க, இல்லாட்டி செய்ய வேணும், அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். அப்ப அந்த இடத்துல இமாம் இப்னு ஹஸ்மினுடைய நிலைப்பாடு தான் மிகவும் பொருத்தமானதாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, இப்ப நவீன காலத்துல கூட இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சர்ச்சைகள் ஒன்று, நாங்க இந்த ட்ரௌசர் உடுக்கிறதாக இருந்தாலும் சரி, சாரம் உடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கரண்டை காலுக்கு கீழே உடுக்கிறது அது கூடுமா கூடாதா? இப்ப ஒரு ஹதீஸ் வருகிறது, மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸார் ஃபஹுவ ஃபின்னார். சஹீஹ் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதாவது நீங்க உடுக்கின்ற உங்களோட அந்த சாரம், அந்த சாரத்துல கரண்டை காலுக்கு கீழே போகின்ற பகுதி, அப்ப அப்படி போனது என்று சொன்னா அது நரகத்துல தான் இருக்கும். அப்ப ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இந்த கரண்டை காலு கீழால நாங்க ஆடைகள் அணிதல் என்று சொல்றது அந்த அந்த வசனத்துல மிச்சம் தெளிவாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தினுடைய மொழியியல் விதிகளின் அடிப்படையில வச்சு பார்த்தால் அது நரகத்துக்கு எடுத்து செல்கிறது என்று இருந்தா, அப்ப கரண்டை காலு கீழால நாங்க ஆடைகளை தாழ்த்தி அணிதல் என்று சொல்றது ஹராமானது. அதுதான் நேரடியான மொழி கருத்து. அது அல் மദ്രസல் லாஹிரியாக்கள் அந்த முடிவுக்கு தான் வந்தார்கள். ஆனா அல் மദ്രസல் மக்காசிதியாக்கள் அவங்க அதை சொன்னார்கள் என்னண்டா, இந்த ஹதீஸை நாங்க விளங்குகின்ற நேரத்துல இந்த ஹதீஸ் சொன்னப்பட்ட அந்த காரணம், பின்புலம், நோக்கம் இவற்றை மையப்படுத்தி நாங்க அதை விளங்குவோம் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க என்னண்டா, இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, மன்ஜர்ர சௌபஹு ஹுயலா, யாரு பெருமைக்காக தன்னுடைய ஆடைய தாழ்த்தி
அதை அதை இழுபட்டு தூர்ந்து போகின்ற மாதிரி அணுகின்றாரோ அவரு அதுதான் கூடாது என்று சொல்லி இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்ற நேரத்துல ரசூல்லா இடத்துல கேட்டு இருக்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடையும் பின்புறத்தால தாழ்ந்துதான் இருக்கிறது. இப்ப ரசூல்லா சொன்னார், இன்னக லஸ்த மின்மன் யஃஅலுஹு ஹுயலா, நீங்க இத பெருமைக்காக அப்படி செய்யற ஆள் அல்ல என்று சொன்னார். அப்ப இதெல்லாம் வச்சு இந்த மദ്രസல் மகாசிதியாவை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் என்னண்டா, இது பெருமைக்காக ஒருத்தர் அப்படி ஆடைகளை அந்த தாழ்த்தி உடுத்தல் என்று சொல்றது தான் ஹராமானது. அப்படி இல்லாம சாதாரண நிலைமையில் அப்படி உடுக்கிறது ஹராமானது அல்ல என்று சொல்லி சொன்னார்கள். ஏனென்றா அந்த காலத்துல இந்த ரோம பாரசீக சாம்ராஜ்யங்கள்ல மன்னர்களும் சரி, இந்த ராணிகளும் இளவரசிகளும் அவங்களோட அந்த பெருமைய பறைசாற்றுவதற்கு ஆடைகளை நீண்ட தூரத்துக்கு அப்படி இழுபட்டு போற மாதிரி உடுப்பார்கள். அதை சுமந்து செல்வதற்கே நிறைய பணியாளர்கள் வருவார்கள். அப்ப அப்படி ஒரு கலாச்சார பின்புலத்துல தான் ரசூல் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த பெருமைக்காக உடுத்தல் என்று சொல்றதுதான் அங்க. அப்ப ஆடை உடுத்தல் என்று சொல்றதுல பெருமை என்ற காரணி வெளிப்படக்கூடாது. பெருமை என்ற காரணிக்காக ஒருத்தர் ஆடை அணிவாராக இருந்தால் அது அவரை நரகத்துக்கு எடுத்து செல்லும். இப்ப பெருமைதான் நரகத்துக்கு எடுத்து செல்கின்ற காரணமே ஒழிய ஆடையினுடைய வடிவம் அல்ல என்று சொல்லி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அப்ப பாருங்க என்றால் இப்படி இந்த 2 வகையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. அது இந்த சிந்திக்கின்ற பாங்கின் அடிப்படையில வித்தியாசமான புரிதல்கள், வித்தியாசமான விளக்கங்கள் என்று சொல்றது. அப்ப சட்டத்துல கருத்து வேறுபாடு வருவதற்கு இந்த சிந்திக்கின்ற முறை சார்ந்த வேறுபாடும் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்றதை நாங்க இதிலிருந்து விளையம் கொள்ளலாம். இது 4வது காரணம். 5வது காரணம், அடுத்த 2 காரணங்களும் சுருக்கமாக பார்த்து முடிக்கிறதுக்கு முடியுமான காரணங்கள். 5வது காரணம் சூழல் வேறுபாடு. அதாவது நாங்க வாழுகின்ற சூழல், காலம் இதெல்லாம் வித்தியாசப்படுறதற்கு ஏற்பவும் சட்டங்கள்ல வித்தியாசமான முடிவுகள் வருவதற்கு முடியும். இப்ப நாங்க அரபு நாட்டுல வாழுகின்றவர்கள், அதே மாதிரி இப்ப அமெரிக்கால வாழுகின்றவர்கள், இலங்கை போன்ற ஆசிய நாடுகள்ல வாழுகின்றவர்கள், இந்த சூழல் வித்தியாசங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட சட்டத்துல வித்தியாசமான நிலைப்பாடுகள் வர முடியுமா என்றா தாராளமாக வர முடியும். அதே மாதிரி காலம் மாறுவதற்கேற்ப வித்தியாசமான நிலைப்பாடுகள் வர முடியுமா? தாராளமாக வித்தியாசங்கள் வர முடியும். அப்படி இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்துக்குள்ளால நிகழ்ந்து இருக்கின்றது. இப்ப அதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த விலை கட்டுப்பாடு என்று சொல்ற இந்த பிரைஸை கண்ட்ரோல் பிரைஸ் என்று சொல்லுவோமே. பிரைஸை கண்ட்ரோல் பண்றத ஒரு ஆட்சியாளர் தலையிட்டு இப்படி பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இயலுமா? ஒரு தடவை மதீனாவுல சந்தையில விலை அதிகமாக, பொருட்களுக்கு விலை அதிகரிச்சு காணப்பட்டது. இப்ப சஹாபாக்கள் ரசூல்லா இடத்துல கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி நிறைய விலை கூட்டிட்டு மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்ப நீங்க ஏன் விலைய ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்படாது, ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயிச்சு இதுக்கு மேல யாரும் விற்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நல்லம் தானே என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார், இன்னல்லாஹு ஹுவல் முஸ்ஸாஇர் அல் காபில் அல் பாசித் அர் ரஸாக் வ இன்னி லஅர்ஜு அன் அல்கல்லாஹ வ லைஸ அஹதும் மின்கும் யுதாலிபுனி பிமத்லமத்தின் ஃபீ தமின் வலா மால். அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாரண்டா, அல்லாஹ் தான் அல் முஸ்ஸாஇர், விலைய கூட்டுறது குறைக்கிறது என்று சொல்ற அதை கண்ட்ரோல் பண்ற வேலையை அல்லாஹ் தான் செய்கிறான். அல் காபித், ஒன்றை பிடிச்சு வைக்கிறவனும் அல்ல, அதை விரிச்சு கொடுக்கிறவனும் அல்ல. அப்ப ஒருத்தருக்கு லாபத்தை குறைவாக கொடுக்கிறதும் அல்லாதான், லாபத்தை அதிகமாக கொடுக்கிறதும் அல்லாதான், ரிஸ்க் அளிக்கிறதும் அல்லாதான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்ப விலை கூடுறதுக்கு காரணம் அல்லாஹ், குறைவதற்கு காரணம் அல்லாண்டா, அங்க ரசூல்லா சொல்ல வர மெசேஜ் என்னண்டா, இப்ப நாங்க சொல்லுமே சாதாரணமாக இப்ப கேள்வி நிரம்பல் என்று சொல்றதான இந்த எக்கனாமிக்ஸ்ல, அதாவது பொருட்கள் தாராளமா கிடைக்கிற நேரத்துல விலை குறைவு, பொருட்கள் விலை அந்த தாராளமா கிடைக்காம போற நேரத்துல விலை கூடும். இப்ப உள்ள சூழ்நிலை விளங்கு தானே தெளிவாக. இப்ப இந்த பெட்ரோல் விலை ஏன் கூடிக்கிற உலகம் முழுக்க, ஏன்னா பெட்ரோல் தாராளமா கிடைக்கிறதுக்குரிய சூழல் இல்லை. அப்ப ஒட்டோவா விலை கூடுகிறது, தாராளமா கிடைக்கிற நேரத்துல விலை குறையும்.
இது உலகத்தில் உள்ள பொது நியதி. அப்ப இந்த விதியின் அடிப்படையில் தான் இந்த விலை ஏற்றம் இறக்கம் நடக்கிறது. அப்போ ஒரு சந்தை தொழிற்பாட்டை நாங்க சுதந்திரமா விடணும். அதுல நாங்க போய்த்து ஒரு விலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்ப பொருட்களோட கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப அந்த விலை கூடுதல் குறைவு நடக்கும். அது அந்த நெச்சுரலான சந்தை தொழிற்பாட்டுக்கு நாங்க விடணும். அப்படி இல்லாம நாங்க இடையில பூந்து கண்ட்ரோல் பண்ற வேலையை செஞ்சால் யாருக்கு சரி அநீதி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாரண்டா, நாளைக்கு மறுமையில நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்துல யாருக்கும் அவருடைய உயிர் விஷயத்திலேயோ அவருடைய செல்வ விஷயத்திலேயோ யாருக்கும் அநீதி இழைத்தேன் என்று சொல்ற மாதிரி ஒரு நிலைமையில நான் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. யாரும் நாளைக்கு மறுமையில யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஏண்ட செல்வ விஷயத்துல எனக்கு ஒரு அநீதி இழைச்சிருக்கிறார், அல்லது ஏண்ட உயிர் விஷயத்துல எனக்கு ஒரு அநீதி இழைச்சிருக்கிறார் என்று யாரும் எனக்கு எதிராக அப்படி ஒரு முறைப்பாட்டு அல்லாஹ்விடத்துல சொல்லப்படாது. அப்ப அதனால நான் அதுல தலையிட மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்ப இதன் அடிப்படையில ரசூலுல்லாஹ்ட காலத்திலயும் சரி, சஹாபாக்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு காலம், உமர் ரலியல்லாஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலம், அது மாதிரி அலி ரலியல்லாஹு காலம், பிறகு உமையாக்களோட காலம். அப்ப சஹாபாக்களோட காலம் முடிஞ்சு, அது போல தாபியங்களோட காலமும் முடிஞ்சு, தாபியங்களோட காலம் வந்த நேரத்துல, அப்ப அது வரையில தாபியங்கள் காலம் வரையில ஒரு அரசாங்கம் சந்தையில விலை கட்டுப்பாடு விதிக்க முடியாது என்ற சட்டம் தான் இருந்த இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற நேரடியான கருத்தின் அடிப்படையில. ஆனா தாபியங்களுடைய காலம் வந்த நேரத்துல இதே மாதிரி சந்தையில விலை கூடின நேரத்துல அங்க மக்கள் கேட்டார்கள் ஆட்சியாளர்களிடத்துல, நீங்க அந்த விலையை கட்டுப்படுத்துங்க. அப்ப அந்த நேரத்தில் உள்ள அறிஞர்களிடத்துல ஆட்சியாளர்கள் கேட்டார்கள், இப்ப இந்த விலையை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஏழுமா? இவ்வளவு காலமும் இமாம்களுடைய ஃபத்துவாவாக இருந்திருக்கிறது விலையை கட்டுப்படுத்த 7 ஆண்டு. இப்ப எங்களுக்கு அதை செய்யலுமா என்று கேட்ட நேரத்துல அவங்க அந்த நேரத்துல புதிதாக யோசித்தார்கள். யோசிச்சு ஒரு முடிவு சொன்னார்கள். என்ன தெரியுமா? விலையை கட்டுப்படுத்த வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு அதில் தலையிட அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அவங்க சொன்னாங்கண்டா, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அந்த நேரம் விலையை கட்டுப்படுத்தாமைக்கான காரணம் என்ன? யாருக்கும் அநீதி நடந்துவிடக் கூடாது என்பதனால் தான் விலையை கட்டுப்படுத்தல. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல சந்தை தொழிற்பாட்டுல அந்த விலையேற்றத்துக்கான காரணம் என்ன? நெச்சுரலாக உற்பத்தி குறைந்தமை காரணம். அங்க சந்தைக்கு போதுமான பொருட்கள் வரல, அதனால விலையேற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. இப்ப விலையை கட்டுப்படுத்தினா என்ன நடக்கும்? விற்பனையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவங்க நஷ்டம் அடைவாங்க. அப்ப திரும்ப அவங்க அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறதுல சிரமம் ஏற்படும். அப்ப அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கப்படாது என்பதனாலதான் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல விலையை கட்டுப்படுத்தல. ஆனா இந்த தாபியங்களுடைய காலத்துல நடந்தது என்ன? சந்தைக்கு பொருட்களை திட்டமிட்டு கொண்டு வராமல் விட்டார்கள். உற்பத்தி தாராளமாக நடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாருங்கன்னா, விலை கூடுவதை எதிர்பார்த்து விலையை கூட்டுவதற்காக வேண்டி திட்டமிட்டு பொருட்களை மறைச்சார்கள், பதுக்கல் செஞ்சார்கள். இப்ப இந்த சூழல்ல இவங்க சொன்னாங்க, இந்த சூழல்ல நீங்க விலையை கட்டுப்படுத்தலாட்டி இந்த பொருட்களை வாங்குற நுகர்வோர்கள் இருக்கிறார்களே, இந்த நுகர்வாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறது. அப்ப அநீதி விற்பனையாளர்களுக்கு நடந்தாலும் அது தடுக்கப்படணும், நுகர்வாளர்களுக்கு நடந்தாலும் தடுக்கப்படணும். அந்த காலத்துல விற்பனையாளர்களுக்கு நடக்கப்படாதுன்னு தான் ரசூலுல்லாஹ் தடுக்காம விட்டார், அந்த விலையை கட்டுப்படுத்தாமல் விட்டார். இன்றைக்கு நுகர்வாளர்களுக்கு அநீதி நடக்கிறது, அதனால விலையை கட்டுப்படுத்தினாத்தான் அவர்களுக்கு நீதி கிடைக்கும். அப்ப அந்த நேரத்துல அங்க ஆட்சியாளர்கள் தலையிட்டு நீங்க அதை செய்ய வேண்டும் என்ற ஃபத்துவாவை கொடுத்தார்கள். அப்ப பாருங்க, அவங்க நோக்கத்தை மையப்படுத்தி இந்த இடத்துல அந்த முடிவுக்கு வந்தார்கள். அப்ப இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்ட காலத்திலிருந்து தாபியங்களோட காலம் வரையில இருந்த சூழல் வித்தியாசம். அப்ப அந்த சூழல விலை கட்டுப்பாடு என்று சொல்லி ஒன்று நடக்கக்கூடாது என்ற ஃபத்துவா தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுள்ள காலத்துல சூழ்நிலை மாறியது. எனவே விலை கட்டுப்பாடு என்ற அதுல ஆட்சியாளர்கள் செய்ய முடியும் என்ற அந்த ஃபத்துவா வந்தது. அப்ப காலம் மாறுவதற்கேற்ப, சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மாறுவதற்கேற்ப புதிய
ஃபத்துவா தோன்ற முடியும். இந்த பின்புலத்துல தான் இமாம் ஷாஃபியினுடைய பிரபல்யமான ஒரு ஃபத்துவா ஒன்று இருக்கிறது. அதாவது அவர் வந்து இந்த பொதுவாக இமாம் ஷாஃபி பொதுவா எல்லா மதுஹபிலும் சொல்றதுண்டா, அந்த அஜ்னபியான ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறது கூடுமா? கூடாது. அது ஹராம் என்றுதான் எல்லாரும் பொதுவாக அதுல உடன்படுவார்கள். இமாம் ஷாஃபி சொல்லுவார் என்னண்டா, அவருடைய ஆரம்ப கால ஃபத்துவா, இமாம் ஷாஃபி வந்து ஆரம்பத்துல மக்காவில் இருக்கிற நேரத்துல கொடுத்த ஃபத்துவா என்னாண்டா, வயசான ஒரு ஆம்பளையும் பொம்பளையும்டா, வயோதிபர்கள் 2 பேரும், வயசான ஆம்பளையும் பொம்பளையும் அவங்க 2 பேரும் தனியே இருந்தா அது வந்து அஜ்னபி தான். அஜ்னபியான ஒரு வயசான ஆம்பளையும் பொம்பளையும் தனியே இருக்கிறது வந்து ஹராமா? அவர் சொன்னார், வயோதிபர்கள் தானே, அவங்களுக்கு உணர்வுகள் பெருசா இல்ல, அதனால அந்த அந்த அப்படியான அந்த ஃபீலிங்ஸ் இல்லாததுனால அவங்க தனியே இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். மக்கால இந்த ஃபத்துவா கொடுத்தார். இமாம் ஷாஃபி அவருடைய பிற்பட்ட காலத்துல எகிப்துக்கு போனார். எகிப்துல அவர் ஒரு தடவை ஒரு பப்ளிக் பாத்ரூமுக்கு குளிக்க போன நேரத்துல அவருக்கு பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்குது, வந்து எனக்கு ஒரு முத்தம் தாங்க என்று கேட்கிற சவுண்ட் கேக்குது. அப்ப அது வந்து பிறகு அவருக்கு தெரிய வருது, அந்த இடத்துல இருந்தது ஒரு வயோதிப ஆணும் பெண்ணும், அவங்க கணவன் மனைவி அல்ல. அப்படி ஒரு வயோதிப ஆணும் பெண்ணும் தான் அவங்களுக்கு மத்தியில முத்தங்களை பரிமாறிக்கொண்டதாக அவரு அந்த அந்த சம்பவம் அவருக்கு தெரிய வருகிறது. அப்ப அங்க வைத்து அவர் அந்த ஃபத்துவாவை மாத்துறார். அவரு சொல்றாருண்டா, வயோதிப ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் கூட 1 மினிட்டா சார்ஜ் போட்டு. ஓகே, அவர் சொன்னார் என்னடா, வயோதிப ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் கூட தனித்திருத்தல் கூடாதுன்னு சொன்னார். பாருங்க, மக்கால கொடுத்த ஃபத்துவாவும் எகிப்தில கொடுத்த ஃபத்துவாவும் வித்தியாசம். காலம் சூழ்நிலை மாறுறதற்கேற்ப வித்தியாசமான ஃபத்துவா வந்தது. அதே மாதிரி இமாம் ஹைரவானி, இமாம் ஹைரவானி வந்து இமாம் மாலிக்குடைய மாணவர். இமாம் மாலிக்ட கருத்துப்படிக்கு நாய் வளர்த்தல், பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வீட்டுல நாய் வளர்த்தல் என்று சொல்றத அவர் வந்து அவசியம் இல்லை. ஏனென்றா அவர் சொன்னார் அது தேவையில்ல, அது கூடாது என்று சொன்னார். நாய் வளர்த்தல் கூடாது என்று சொல்ற இமாம் மாலிக்குடைய ஃபத்துவா. இப்ப இமாம் ஹைரவானி அவர் இமாம் மாலிக்கு மிக பிற்பட்ட காலத்துல வாழ்ந்து அவருடைய மாணவர்கள் ஒரு ஆள், அவருடைய அந்த அந்த மதுஹப்ல வந்த ஒருத்தர். அவரு வந்து அவருடைய காலத்துல அவரு நாய் வளர்த்தார், அவருடைய வீட்டுல பாதுகாப்புக்காக நாய் வளர்த்தார். இமாம் ஹைரவானி இடத்துல வந்து கேட்டார்கள் என்னண்டா, நீங்க உங்களோட ஆசிரியர்ட கருத்துப்படிக்கு நாய் வளர்க்கிறது கூடாது, ஆனா நீங்க வளர்க்குறீங்களே ஏன்? அப்ப அவரு சொன்னாரண்டா, நாம் வாழ்ற காலத்துல என்னுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் வாழ்ந்திருந்தா அவரு நாயல்ல சிங்கத்தை வளர்த்திப்பாரு என்று சொன்னார். ஏன் காரணம்? இமாம் மாலிக் வாழ்ந்த காலம் வந்து நல்ல மனிதர்கள் இருந்த காலம். அப்ப அங்க பெரிய அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்ல, பொருட்கள் காணாமல் போகும் என்று களவெடுப்பார்கள் என்ற அந்த மாதிரி சூழ்நிலை மிச்சம் குறைவு. அப்ப அதனால அவர் வந்து அப்படி ஒரு தேவை இல்லாதனால அது நாய் வளர்த்தல் கூடாது என்று சொன்னார். ஆனா நான் வாழ்ற காலம் அப்படி இல்ல, இந்த காலத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறது, பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அப்ப நாய் வளர்த்து தான் நான் இந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த சூழல் மாறினத்தினால அந்த தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப பாருங்க, சூழல் மாறினத்தினால ஃபத்துவா மாறியது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது திருமணத்துக்கு வழி அவசியமா என்று சொல்றது. இப்ப திருமணம் வந்து இந்த இப்ப ஒரு திருமணம் ஆகாத நாங்க இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம் என்று சொன்னா, அந்த பெண் பிள்ளைக்கு வந்து அவள் நேரடியாக அவளோட திருமணத்தை செஞ்சு கொள்றதுக்கு இயலாது. அவளுக்கு வழியாக பொறுப்பாக அவருடைய தந்தையோ யாரோ ஒருத்தர் இருந்து தான் அந்த அந்த திருமண ஒப்பந்தத்தை செய்யணும். இப்ப திருமணம் ஒப்பந்தம் அது ஒரு எக்ரிமெண்ட் தானே, எக்ரிமெண்ட்டை சம்பந்தப்பட்ட 2 பேரும் தானே செய்யணும். அப்ப அந்த திருமணம் முடிக்கிற மணமகனும் மணமகளும் தான் செய்யணும். ஆனா மணமகனுக்கு நேரடியாக அந்த திருமண ஒப்பந்தத்துல ஈடுபடுறதுக்குரிய அதிகாரம் இருக்கிறது. மணமகளை பொறுத்த வரையில அவள் ஒரு திருமணம் ஆகாத இப்ப முதல் தடவையா திருமணம் செய்கின்ற ஒரு பெண் என்று சொல்லி இருந்தால், அங்க ஷாஃபி மதுஹபினுடைய நிலைப்பாடு அவளுக்கு நேரடியாக அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடையல. அவள் என்ன செய்யறோம்னா, அவளுக்கு பகரமாக அவளுடைய வழிதான்
அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடணும் என்று சொல்றோம். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் திருமணத்துக்கு வழி அவசியம் என்று சொல்றதனுடைய கருத்து அதுதான். இப்ப ஷாஃபி மதுஹப் சொன்னார்கள் அந்த வழி கட்டாயமானது என்று சொன்னார்கள். வழி இல்லாட்டி அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது. அது அது அந்த அதோட அதோட அந்த சட்ட வெலிடேஷன் இல்லை என்று சொன்னார்கள். ஆனா ஹனஃபி மதுஹப் படிக்கு ஹனஃபி மதுஹப் சொன்னார்கள் என்னண்டா அது செல்லுபடியாகும். அதாவது ஒரு வழி இல்லாமல் ஒரு பெண் நேரடியாக அவளோட திருமணத்தை செஞ்சால் அந்த திருமண ஒப்பந்தம் அந்த எக்ரிமெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுமானா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஹனஃபி மதுஹபினர் சொன்னார்கள். இப்ப இந்த ரெண்டு கருத்துக்களும் இருக்கின்றன. இப்ப இதுல நவீன காலத்துல வாழ்ந்த ஒரு முக்கியமான அறிஞர் தான் டியூனிஷியால வாழ்ந்த இமாம் முகமது தாஹிர் இப்னு ஆஷூர். இப்னு ஆஷூர் சொன்னார் என்றால் இந்த ரெண்டு கருத்துக்களும் ரெண்டு சூழ்நிலைக்கு பொருத்தமானது. அவர் சொன்னார் இந்த ஐரோப்பிய சூழலை பொறுத்த வரையில ஐரோப்பிய சூழல்ல பொதுவாக 18 வயசானா எல்லாரும் சுதந்திரமாக தீர்மானம் எடுத்து அவங்களோட விஷயத்துக்கு அவங்களே பொறுப்பு என்று சொல்ற வகையான குடும்ப செட்டப் தான் இருக்கிறது. அவங்களோட குடும்ப கட்டமைப்பு மிச்சம் இறுக்கமானது அல்ல, மிச்சம் தளர்வான சுதந்திரம் கூடின ஒரு குடும்ப கட்டமைப்பு தான் ஐரோப்பிய உலகத்தில் இருக்கிறது. அந்த உலகத்துக்கு நாங்க ஹனஃபி மதுஹபினுடைய ஃபத்வா பொருத்தமானதாக இருக்கும். ஆனா ஆசிய நாடுகளை பொறுத்த வரையில அரபு நாடுகளை அல்லது இந்த ஐரோப்பிய நாடுகளை அல்லது இந்த கீழேத்தேய நாடுகள் நாங்க சொல்ற நாடுகள் இருக்கிறது, இந்த நாடுகள்ல குடும்ப கட்டமைப்பு மிச்சம் இறுக்கமானது. அப்ப இங்க நாங்க இந்த ஹனஃபி மதுஹபினுடைய கருத்தை பின்பற்ற என்று சொல்றது உண்மையிலே சிக்கலாயிருக்கும். அப்ப இந்த சூழல்ல நாங்க இந்த ஷாஃபி மதுஹபினுடைய நிலைப்பாட்டை அந்த அமலுக்கு கொண்டு வரதான் மிச்சம் பொருத்தமானது. இந்த குடும்பங்கள் மிச்சம் இறுக்கமான நிலை அந்த கட்டமைப்புக்குள்ளால் இருக்கிறது. அதே நேரத்துல குடும்ப உறவுகளும் மிச்சம் க்ளோஸ் ஆக இருக்கிறது. அன்பு இரக்கம் அது இதெல்லாம் சரியான கூட ஒரு ஒரு குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். அப்படியான ஒரு ஒழுங்கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த குடும்ப செட்டப்புக்கு இந்த ஷாஃபி மதுஹபினுடைய வழி தேவை என்ற கருத்து தான் மிச்சம் பொருத்தமானது என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப பாருங்க, சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசமான நிலைப்பாடுகளுக்கு வர முடியுமாண்டா வர முடியும். இப்ப இலங்கையில 2018ஆம் ஆண்டு இந்த முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டைவோர்ஸ் ஆக்ட் அந்த சீர்திருத்தம் சம்பந்தமாக ஜஸ்டிஸ் சலீம் மர்சூப் அவர் ஒரு ப்ரொபோசலை முன் வச்சிருந்தார். அதுல அவரு சொல்லியிருந்தாருண்டா 18 வயசானா ஆம்பளை புலகளா இருந்தாலும் சரி பொம்பளை புலகா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வழி தேவல்ல என்று சொல்ற சட்ட திருத்தம் வரணும் என்று சொல்லி அவர் ஒரு பிரேரணையை முன் வச்சிருந்தார். அவரு அதுக்கு சொல்ற நியாயம் என்னாண்டா எல்லா விஷயங்கள்லையும் 18 வயசானா அவங்க சுதந்திரமா தீர்மானம் எடுக்கலும் தானே, ஏன் இந்த திருமண விஷயத்துல மட்டும் பொம்பளை பிள்ளைக்கு நாங்க அப்படி ஒரு கட்டுப்பாடு போடணும்? போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப எனவே வழி அவசியம் இல்லைன்னு நாங்க சட்ட திருத்தம் கொண்டு வரணும் என்று சொல்றதுல அவர் உறுதியாக இருந்தார். அப்ப அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணின நேரத்துல நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தி நாங்க சொன்னோம், இலங்கை சூழலை பொறுத்த வரையில இலங்கை சூழல்ல இங்குள்ள குடும்ப அமைப்புகள் இங்குள்ள மக்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கிற நேரத்துல நாங்க கட்டாயமாக வழி தேவை என்ற கருத்தை தான் வலியுறுத்தணும். சட்டத்துல அது கட்டாயம் வரணும் என்று சொல்லி நாங்க சொன்னோம். இந்த இலங்கையில நிறைய கேசஸ் இருக்கிறது. முஸ்லிம் பொம்பளை புலகள் அவங்க சின்ன வயசுலேயே சில சமயங்கள்ல அடுத்த மதத்தை சேர்ந்தவர்களோட ஓடி போற நிலைமையும் இருக்கிறது. அப்படி ஏமாற்றப்பட்டு கூட்டு போகப்படுற ஆக்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வழி தேவை என்ற சட்டம் இருக்கிற நேரத்துல நிறைய குடும்பங்கள் எங்களுக்கு பாதுகாக்க முடியுமாக இருக்கு. அவங்க மார்க்கத்துட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு கூட அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப இப்படியான இந்த சூழ்நிலைகளினால நாங்க இந்த வழி தேவை என்ற சட்டத்தை வைக்கிறது தான் பொருத்தம் என்று சொல்ற ஒரு 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 நியாயத்தை அந்த நேரம் நாங்க பேசினோம். அப்ப நான் சொல்ல வந்தேன் என்றால் இது இப்ப இலங்கை சூழல்ல வச்சு நாங்க எடுக்க முடியுமான ஒரு தீர்மானம் அது. அப்ப சூழல் மாறுபடுவதற்கு ஏற்ப நாங்க சட்ட முடிவுகள் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றதை நாங்க அதிலிருந்து வழங்குறோம். அடுத்து 6வது கடைசியான விஷயத்த நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், இயல்பு வேறுபாடு. இப்ப இயல்பு மனிதர்களுடைய இயல்பு எல்லாரும் ஒரே மாதிரி இல்லதானே. சிலர் கொஞ்சம் இறுக்கமான கடுமையான போக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலர் சரியான பிளெக்சிபிளான ஆக்களாக இருப்பார்கள். கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்கின்ற போக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்ப சஹாபாக்கள்ல நல்ல உதாரணம்
இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் இறுக்கமான போக்கு கொண்டவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான பிளெக்சிபிளான போக்கு கொண்டவர். அதன் காரணமாகத்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சின்ன புலகளை தூக்கி கொஞ்சி அது அவங்கள முத்தமிடுற வேலையில நிறைய செய்ய மாட்டார். ஏன்னா அவரு காணுவாருண்டா அவங்களுடைய எச்சில் படுறத அவர் விரும்புறல. அதை அவர் கொஞ்சம் அசுத்தமாக கருதுவார். அதை பட்டா நாங்க திரும்ப கழுவணும், சுத்தப்படுத்தணும், அது டிஸ்டர்ப் என்று சொல்லி அவர் கருதுவார். ஆனா இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அப்படி பார்க்கறல. அவர் சொல்றாரு அவங்க இந்த இந்த பூக்களை ஃப்ளவர்ஸ், அவங்க பூக்களை மாதிரியான ஆக்கள், அந்த பூக்களை நாங்க இப்ப முகர்ந்து பார்க்கணும் என்று அவர் சொல்லுவார். அப்ப அந்த வகையில அவர் புள்ளைகளை தாராளமா எடுப்பாரு, கொஞ்சுவாரு, அவங்களோட எச்சில் படும், அது இதெல்லாம் படும், அவர் அதை கணக்கெடுக்க மாட்டார். அது அது அசுத்தம் அல்ல என்று சொல்லி அவர் கருதுவார். பாருங்க அவர்கிட்ட அந்த இயல்பு, அந்த பிளெக்சிபிளான அந்த இயல்பு. அப்ப அதனால அவர் அப்படி பார்க்கிறார். அதை இவர்கிட்ட கொஞ்சம் இறுக்கமான போக்கினால் அவர் அப்படி பார்க்கிறார். இதன் காரணமாகத்தான் பாருங்க இப்ப வுலு செய்கின்ற நேரத்துல கண்களுக்குள்ளாலையும் தண்ணீர் போகணுமா இல்லையா? அதுல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு கண்ணுக்குள்ளாலையும் தண்ணி போகணும் என்று. அவர்கிட்ட கொஞ்சம் அந்த இறுக்கமான அந்த போக்கு தான் எனக்கு காரணம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா அப்படி தேவையில்லை, நாங்க கண்ணை மூடிக்கொண்டு முகத்தை கழுவினாலும் வுலு கூடும் என்று அவர் சொல்லுவார். அப்ப அவர் அந்த பிளெக்சிபிளான போக்கு அவரிடத்துல இருந்திருக்கிறது. அதே மாதிரி தான் பாருங்க இந்த பெண்கள் விஷயத்துல, அதாவது பெண்கள் விஷயத்துல என்ன சொல்ற, ஆண்கள் பெண்கள் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் என்ற இந்த மேட்டரை பொறுத்தவரையில நிறைய அந்த கருத்து வேறுபாடு இந்த விஷயங்கள்ல சரியான வந்திருக்கிறது. அதுல மிச்சம் பிளெக்சிபிளான நிலைப்பாட்டை பேசினவர்களும் இருக்கிறார்கள், இறுக்கமான நிலைப்பாட்டை பேசினவர்களும் இருக்கிறார்கள். இதுக்கு மிக முக்கியமான காரணம் உண்மையிலே அந்த சட்ட வசனங்களோ ஆதாரங்களோ விளங்கி கொள்கின்ற வடிவங்களோ இது எல்லாத்தையும் விடவும் அவர்களுடைய இயல்பு வேறுபாடுதான் மிக முக்கியமான காரணம். சிலரை பொறுத்தவரையில பெண்களோட பழகிறத மிச்சம் லிமிட்டாகத்தான் பழகுவார்கள், சரியான இறுக்கமாக அத ஒரு ஒரு கண்ட்ரோலாகத்தான் அவங்க இருப்பாங்க. இன்னும் சிலர் கொஞ்சம் பிளெக்சிபிளா பழகுவாங்க. அப்ப இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில சிலருடைய பிளெக்சிபிலிட்டி இருக்கிற, சிலர் இறுக்கமாக இருப்பார்கள். அப்ப இந்த இயல்பு வேறுபாடு அவர்களுடைய அந்த சட்ட முடிவுகளையும் பிரதிபலித்திருக்கிறது. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு மௌலவி ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல மனுஷன், உண்மையிலே நல்ல படிச்சவர், நல்ல பண்பாடான மனுஷன். எனக்கு ஒரு தடவை ஆச்சரியமாக இருந்தது. அவரை நான் அவரை ஒரு ஒரு விஷயத்துக்கு போக சொன்னேன். ஒரு லேடிஸ் ஸ்கூல், ஒரு ஒரு பாலிகா வித்யாலயம் உண்டு. அதுல பெண்களுக்கு அந்த கேர்ள்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதற்கு அவருக்கு நான் நீங்க போயிட்டு அதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் ஆரம்பத்துல ஓகேன்னு சொல்லிட்டு பிறகு எனக்கு பேசினார், என்னண்டா எனக்கு போறதுக்கு இயலாது, அங்கிட்ட என்ன காரணம் என்று சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு உண்மையிலே இந்த பெண்களுக்கு முன்னால் அவங்கள பார்த்து கொண்டு பேசுறது கஷ்டம் என்று சொன்னார். ஏண்டா அப்படி பேசக்குள்ள எனக்கு ஒரு வகையான பதற்றம் ஒன்று வருகிறது, ஒரு வகையான தடுமாத்தம் வருகிறது. அப்ப நான் பேச வர விஷயத்தை என்னால பேசிக்கொள்ள இயலாம போகிறது, அது எனக்கு சிரமம், எனக்கு உண்மையிலே கஷ்டம், என்ன நிர்பந்திக்க வானம் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப நான் ஓகே என்று சொல்லி அதுக்கு வேறொரு ஆளை போட்டேன். அப்ப பாருங்க என்னண்டா அவருடைய நேச்சர் அது. இதை நாங்க ஹராம் என்று சொல்றல்ல, அவருடைய நேச்சர் அது. அப்ப அந்த நேச்சரினால அவருக்கு அந்த பெண்களுடனான ரிலேஷன்ஷிப் சொல்லி அவரு சரியான கஷ்டமானது, சிரமமானது. அவருக்கு பெண்களை முகத்தை பார்த்துக்கொண்டு பேசுறதுக்கு கஷ்டம், அவர் தடுமாறுவார் அவர். அப்ப இந்த இயல்பு கொன்ற ஒருத்தர் பெண்களுடனான அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுற நேரத்தில் அவர் கொஞ்சம் இறுக்கமான நிலைப்பாடுகள் தான் சொல்லுவார். பிளெக்சிபிளாக இருக்கிற ஒருத்தர் பிளெக்சிபிளான நிலைப்பாடுகள் சொல்லுவார். இப்படி இதை நாங்க இஸ்லாமிய ஃபுக்ஹுக்குள்ளாலையும் காண முடியும். இப்ப உதாரணத்துக்கு பெண்களை தொட்டால் வுலு முறியுமா முறியாதா? இது சம்பந்தமாக, அதாவது நாங்க சொல்ற அது இப்ப மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவியை தொட்டால் வுலு முறியுமா முறியாதா? அல்லது அஜ்னபியான ஒரு பெண் மீது எங்கட உடம்பு படுகிறது, நாங்க வுலு செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்கட உடம்பு படுகிறது, வுலு முறியுமா முறியாதா? இப்ப ஷாஃபி மதுஹப்லையும் சில அந்த ஹம்பலி மதுஹப்லையும் சிலருடைய நிலைப்பாடு வுலு முறியும், எந்த நிலைமையிலையும் வுலு முறியும். அதே மாதிரி மாலிகி மதுஹப்லையும் இன்னும் சில ஹம்பலி மதுஹப சேர்ந்தாக்களும் அவங்க சொன்னாங்க என்னண்டா, நாங்க ஒரு ஆசையோடு, ஒரு பர்பஸ்ஃபுல்லி ஆசையோடு நாங்க தொட்டோம் என்று சொன்னா வுலு முறியும். அப்படி இல்லாம சும்மா சாதாரணமா படுறது
முழுமுறிய மாட்டாது என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஹனஃபி மதுஹப், அதுபோல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, அதே மாதிரி ஹனஃபி மதுஹப்டைய நிலைப்பாடு எந்த நிலைமையிலையும் முழுமுறியாது. அதாவது அது நாங்க ஒரு ஆசையோட தொட்டாலும் சரி, அல்லது பர்பஸ்ஃபுல் இல்லாம பட்டாலும் சரி, முழுமுறியாது என்று சொன்னார்கள். இப்போ குரான்ல வரக்கூடிய அவுலாமஸ்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தொட்டால் என்று வரக்கூடிய அந்த வசனம், இந்த தொடுதல் என்று சொல்றதற்கு என்ன மீனிங் என்று சொல்றதுல அவர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். அந்த பல கருத்துக்கள் எதனால வந்தது? இப்ப சிலர் சொன்னார்கள் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அந்த உடலுறவைத்தான் குறிக்கும் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் ஆசையோடு தொடுவதை குறிக்கும் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் இல்ல சாதாரணமா படுகிறத்தையும் அது குறிக்கும் என்று சொன்னார்கள். இப்ப இந்த வித்தியாசமான கருத்துக்களை சொல்றதற்கு எது காரணமாக அமைந்தது? அப்ப பல இமாம்கள் இந்த இந்த மசாலாவை, இந்த விவகாரத்தை ஆய்வு செஞ்ச நேரத்தில் அவங்க சொன்னாங்க என்னண்டா, இது இயல்பு வேறுபாட்டினாலதான் இந்த வித்தியாசமான நிலைப்பாடுகள் வந்தன என்று சொல்வார்கள். அப்ப இந்த இப்படி வித்தியாசங்கள் ஒவ்வொருத்தருடைய, இப்ப சிலர் மிச்சம் பேணுதலான ஆக்களாக இருப்பாங்க. அப்ப அவங்களோட இந்த பேணுதலின் அடிப்படையில சில நிலைப்பாடுகளை சொல்லுவார்கள் அவங்க. இப்ப அதே மாதிரி தான் இப்ப குரான்ல வரக்கூடிய இந்த இப்ப பெண்கள் முகத்தை மறைக்கணுமா இல்லையா? அவங்களோட ஹிஜாப் என்று சொல்றது முகத்தை மூட வேண்டியதா இல்லையா? இப்ப வலா யுபுதீன ஜீனத்தகுன்ன இல்லாம அதஹரமின்னா, அதாவது அவர்கள் தங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தக்கூடாது, அதுல வெளிப்படுகின்றவற்றை தவிர என்று சொல்றது. இப்ப அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்றதை சொன்னார். வெளிப்படுதல் என்ன சொல்றது? முகமும் கையும் அது வெளிப்படுகிற விஷயம் என்று சொன்னார். ஆனா இமாம் இப்னு மஸ்ஊத் சொன்னார்டா, வெளிப்படுறது என்று சொல்றது அது உடல் உறுப்புகளை குறிக்காது, அது ஆடையைத்தான் குறிக்கும் என்று சொன்னார். அப்ப இந்த வேறுபட்ட விளக்கம் எதனால் வந்தது? நாங்க ஏற்கனவே சொன்னோம், இப்னு அப்பாஸ் மிச்சம் பிளெக்சிபிள் ஆனார். ஆனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இல்லை. அப்ப அவர்களுடைய அந்த இயல்பு வேறுபாடு இந்த விளக்க வேறுபாட்டுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்ப இவற்றினாலும் வித்தியாசமான நிலைப்பாடுகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்று நாங்க சொல்றோம். இப்ப பாருங்கடா, அப்ப இஸ்லாமிய ஃபிக்ஹ பொறுத்த வரையில அதுல வித்தியாசமான பல நிலைப்பாடுகள் வருதல் என்று சொல்றது உண்மையிலே அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அப்ப நாங்க ஏதேனும் ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் சரி என்று சொல்ற அப்படி ஒரு பிடிவாதமான ஒரு அப்படி ஒரு கருத்துக்கு நாங்க ஒரு நாளும் போயிடப்படாது. ஏனென்றா அதுல எல்லாவற்றுக்கும் வித்தியாசமான அந்த நியாயங்கள் இருக்கின்றன என்று சொல்றதைத்தான் நாங்க இதுல விளங்குறோம். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஹ் என்று சொல்வது அதுல பல நிலைப்பாடுகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றா அது மனித அறிவினுடைய புரிதல். அப்ப அதற்கான நியாயங்கள் என்ன காரணங்களால் அது வருகின்றது என்பதைத்தான் நாங்க இதுல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட அடுத்த வகுப்புல இந்த சட்ட கருத்து வேறுபாடுகளை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்றது சம்பந்தமான விஷயங்களை நாங்க பார்த்து அடுத்த வாரத்தோட இந்த தொடரை நாங்க இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்வோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் சட்ட கருத்து வேறுபாடுகளும் அதற்கான காரணங்களும் என்ற தலைப்பிலே எங்களுக்கு மிகவும் அழகான முறையிலே விளக்கம் அளித்த ஷேக் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கு நாங்கள் லிக்ரா இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். ஜஸாஹுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் அறிவை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல அவர்களுடைய ஆயுளில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் துஆ செய்து இந்த மஜ்லிஸை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.